Hi friends, welcome to my shop. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறது கடைக்கு நாவல்டி பொருட்கள் வந்திருக்குது. அது என்ன விலைக்கு வருது, என்ன லாபம் கிடைக்குது, அது என்னென்ன பொருள் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கறோம். my shop channel first time பார்க்கறீங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து ஃபர்ஸ்டா பார்க்கிறது வந்து ஸ்டிக் பென் பார்க்கலாம். ஸ்டிக் பென் எல்லா கலரும் கடையில இருந்தது. Black மட்டும் தான் இல்ல. அதனால Blackல மட்டும் ஒரு 2 பாக்ஸ் போட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு பாக்ஸோட மொத்த விலை 75 ரூபா. அப்போ ஒரு சிங்கிள் பீஸோட ரேட் 7 ரூபா 50 பைசா வரும். நெக்ஸ்ட்டு டிப் பாக்ஸு. இப்போ பசங்க அதிகமாக 0.2 டிப் பாக்ஸுன்னு கேட்குறாங்க. ஒரு பாக்ஸுக்கு இந்த மாதிரி 10 நீடில் பாக்ஸ் வரும். இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா 90 பைசா வருது. ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் 39 ரூபா வருது. ஒரு 3 பாக்ஸ் வாங்கினேன். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ். நான் மொத்தம் 3 பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் 3 ரூபா 90 பைசா வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நிப்போ கடிகார செல். இது நம்ம ஒவ்வொரு பர்ச்சேஸ்லையுமே நம்ம இந்த கடிகார செல் வாங்குகிறோம். இந்த டைம் இதில் ஒரு அட்டையும் ரிமோட்டுக்கு போடுற சைஸு AA AAA ரெண்டுலேயுமே ஒவ்வொரு அட்டை வாங்கியிருக்கிறேன். இதோட சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 6 ரூபா. இதோட MRP 10 ரூபா. நம்ம 10 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபெவிக்விக்கு. இதுவும் ஓரளவுக்கு எல்லா பர்ச்சேஸ்லையுமே நம்ம வாங்கிடுறோம். இதில் இந்த டைம் 10 அட்டை போட்டேன். ஒரு அட்டையோட பில்லிங் ரேட் வந்து 40 ரூபா. ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் 4 ரூபா. நம்ம 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பெலிகான். இதோட MRP வந்து 30 ரூபா. இதோட பில்லிங் ரேட் 21 ரூபா. நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இது ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் வரும். இது ஃபிகோ கம்பெனியோட பெலிகான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பிரில் ஸ்கெட்சு. இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் 20 பீஸ் இருக்கும். ஒரு பீஸோட பில்லிங் ரேட் வந்து 10 ரூபா 50 பைசா வரும். இதோட MRP 15 ரூபா. நம்ம 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பால் பாயிண்ட் பென்னு. இது ஒரு பேக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும். 5 பீஸோட பில்லிங் ரேட் வந்து 22 ரூபா. ஒரு பீஸ் வந்து 4 ரூபா 40 பைசா வரும். இதோட MRP 7 ரூபா. நம்ம 7 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு 10 பேக்கெட் வாங்கினேன். ரெட் கலர் ப்ளூ கலர் ரெண்டையும் கலந்து மொத்தமாக 10 பேக்கெட் போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டீல் கிளிப்பு. இதில் ஒரு 6 அட்டை வாங்கினேன். இதோட பில்லிங் ரேட் வந்து 40 ரூபா வருது. ஒரு அட்டையோட பில்லிங் ரேட் 40 ரூபா. நம்ம வந்து 60 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து துணி காய போடுறதுக்கான கயிறு, நைலான் கயிறு. இது ஒரு பேக்கெட்டுக்கு 6 பீஸ் வரும். நைலான் கயிறு வந்து ஒரு கட்டுக்கு 10 மீட்டர் வச்சுருப்பாங்க. இதோட பில்லிங் ரேட் வந்து சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் 23 ரூபா. நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டோம்ஸ் ஷார்ட் சைஸ் ஸ்கேலு. இதில் ஒரு பேக்கெட்டில் வந்து 5 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாரையுமே 10 ஸ்கேல் இருக்கும். சின்ன ஸ்கேல் வந்து 10 இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்கேலோட பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா 60 பைசா வரும். நம்ம 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி பேக்கெட் சீப்பு. ஒரு சரத்துக்கு வந்து 12 பீஸ் வரும். ஒரு சிங்கிள் பீஸ் சீப்போட பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா வரும். நம்ம 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி நார்மல் சீப்பு. இதுலேயும் 2 சரம் வாங்கியிருக்கிறேன். இதுலேயும் ஒரு சரத்துக்கு 12 பீஸ் வரும். இதுலேயும் இதோட சிங்கிள் பீஸும் ஒரு பீஸ் பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா வரும். நம்ம 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டோம்ஸில் பெரிய ஸ்கேலு. இதோட பில்லிங் ரேட் வந்து 8 ரூபா 50 பைசா வரும். நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். இல்லை MRP 12 ரூபா போட்டிருக்குது. ஆனால் நான் ரெகுலராகவே 10 ரூபான்னே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட பில்லிங் ரேட் வந்து 8 ரூபா 50 பைசா. ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் 85 ரூபா. ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 0.2 டிப் பென்சிலு. இதில் ஒரு பாக்ஸுக்கு வந்து 10 பீஸ் இருக்கும். இது ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இது ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதோட பில்லிங் ரேட் வந்து 8 ரூபா வருது. இதில் ஒரு 3 பாக்ஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வெல்லோ டேப்பு. அட்டை பாக்ஸு இதெல்லாம் ஒட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரோலுக்கு வந்து 6 பீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 22 ரூபா. நம்ம ஒரு ரோல் வந்து நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இதில் 6 ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வாஷிங் ப்ரஷ்ஷு. இது ஒரு பேக்கெட்டுக்கு 6 ப்ரஷ் இருக்கும். ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 11 ரூபா வரும். நம்ம 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு பேக்கெட் மட்டும் போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹெர்பல் ஹென்னா. இதில் ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு பாக்ஸுக்கு 6 பீஸ் இருக்கும். 6 பீஸோட பில்லிங் ரேட் வந்து 75 ரூபா. நம்ம ஒரு பீஸ் 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறப்போ 90 ரூபாய்க்கு இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோபுரம் மஞ்சத்தூள். இதோட எம்ஆர்பி வந்து 20 ரூபா போட்டிருப்பாங்க. இதோட பில்லிங் ரேட் வந்து 10 ரூபா வரும். நம்ம 15 ரூபா 20 ரூபாய்க்கு நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கட்டு மட்டும் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பின்னூக்கு, சேஃப்டி பின்னு. இதில் வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து 10 பேக்கெட் இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்டுக்குள்ளேயும் 100 பின்னூக்கு இருக்கும். மொத்தமாக ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் வந்து 200 ரூபா ஆகுது. ஒரு சிங்கிள் பேக்கெட் வந்து 20 ரூபா வருது. தனியாக நான் சேல்ஸ் பண்ணுறப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரிப்பன். எப்போவுமே ரிப்பன் வந்து கட் பண்ணி 2 பீஸாக விற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டைம் அது இல்லைன்னுட்டு ரோல் போட்டுட்டாங்க. நான் ரோல் தான் இருக்குங்கிறப்ப நான் வேண்டானே, அப்பவும் போட்டு விட்டுட்டாங்க. ஆர்டர் சொன்னாவே இதுதான் பிரச்சனை. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று போட்டு விட்ருவாங்க. இதே நம்ம நேரில் போய் பார்த்து எடுத்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை எடுப்போம். ஆர்டர் சொல்கிறப்ப அவங்க ஏதோ ஒன்று போட்டு விடலான்ட்டு ஏதோ ஒன்று சேர்த்து ஏதோ ஒன்று போட்டு விட்ருவாங்க. அது நமக்கு சேல்ஸ் பண்ணுற பொருளாக இருக்கணும். ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். இது அப்படியே ஃபுல்லாக பிரிக்காமல் அப்படியே இருக்கிறப்ப வாங்கிக்குவாங்க. இதில் வந்து 11 மீட்டர் இருக்கிறதா போட்டிருந்தாங்க பில்லில். 11 மீட்டர் ரிப்பன் வந்து 25 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஒரு மீட்ரு விற்கிறப்போ 5 ரூபான்னு விற்கணும். இதை கட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் வேலை. இதே கட்டாக இருக்கிறப்ப அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். இதில் 2 பாக்ஸு சொன்னேன். பிளாக் கலர் ரிப்பன் 2 பாக்ஸ் போல் 2 ரோலை போட்டு விட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளேர் கேட்ரேஜு. சிங்கிள் பீஸ் பேக்கெட்டில் எப்போவுமே தெரியும், நம்ம எப்போ ரெகுலராக போடுறது தான். இப்படி 3 கேட்ரேஜ் இருக்கும். இதே மாதிரி 10 பீஸ் உள்ளே இருக்கும். வரும் ஒரு சிங்கிள் பேக்கெட் வந்து உங்களுக்கு பில்லிங் ரேட் வந்து 7 ரூபா 20 பீஸாக வரும். நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு 2 பாக்ஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கண்ணாடி. ஒரு கட்டுக்கு வந்து 6 பீஸ் வரும். ஒரு சிங்கிள் பீஸ் கண்ணாடி வந்து 21 ரூபா வரும். நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இதில் இந்த மாதிரி டைப் ஒன்று 2 மாடல் வாங்கினேன். பில்லிங் ரேட் 21 ரூபா. இது வந்து இதோட பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா வருது. இதுலேயும் ஒரு பேக்கெட்டுக்கு 6 பீஸ் வரும். 2 டைப்பில் வாங்கினேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 1 ரூபா பலூன் பேக்கெட்டு. இதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 100 பீஸ் பலூன் இருக்கும். 100 பீஸ் பலூன் வந்து நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து 50 ரூபா வரும். நம்ம ஒரு பீஸ் 1 ரூபான்னு விற்கிறப்போ, ஒரு பேக்கெட் விற்கிறப்போ 100 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு கொஞ்சம் டேமேஜ் வந்துட்டு போயிடும். இருந்தாலும் ஒரு 10 பீஸ் போனாலும் மீதி 40 ரூபா நம்மளுக்கு ஒரு பேக்கெட் விற்றா லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃபெவிகால். இது ஒரு சரத்துக்கு வந்து 10 பீஸ் வரும். 10 பீஸோட பில்லிங் ரேட் வந்து 78 ரூபா. ஒரு பீஸ் 7 ரூபா 80 பைசா வருது. நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு 2 சரம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிசர். இதோட சின்ன சைஸ் கடையில் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இதுக்கு இடப்பட்ட சைஸ் மட்டும் இல்லாமல் இருந்தது. அதனால் அதை மட்டும் நான் ஆர்டர் போட்டேன். இந்த சைஸ் சிசர் போட்டிருக்கேன். இது ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா வருது. நம்ம 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு பாக்ஸுக்கு வந்து 12 பீஸ் வரும். ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது அதோடவும் கொஞ்சம் பெரிய சிசர். இது ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 26 ரூபா வருது. நம்ம 40 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயும் ஒரு பாக்ஸ், இதுவும் ஒரு பாக்ஸுக்கு வந்து 12 பீஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கிஃப்ட் கவரு. இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 40 பீஸ் வரும். 40 பீஸோட பில்லிங் ரேட் வந்து உங்களுக்கு 110 ரூபா வரும். ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் வந்து 2 ரூபா 75 பைசா வரும். நம்ம ஒரு சீட் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு பேக்கெட் மட்டும்தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒயிட் சாக் பீஸு. இது ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் வந்து 22 ரூபா வருது. நம்ம ஒரு பாக்ஸ் சேல்ஸ் பண்ணுறப்போ 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு 5 பாக்ஸ் வாங்கினேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இவ்வளோதான். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.